ஹாய் ஆல், இது ரெடி டு வேர் சாரீ எப்படி ரெடி பண்ணுறது பார்க்கலாம். நான் இந்த டெய்லி யூஸ் சாரீ தான் எடுத்திருக்கேன். ஓகே, நம்ம டெய்லி யூஸ் பண்ணிக்கிறதுக்கு பூனம் சாரீஸ் எடுப்போம்ல, அந்த மாதிரி ஒரு சாரீஸ் தான் எடுத்திருக்கேன். இதுதான் இப்போ நான் யூஸ் பண்ண போகிறேன். நம்ம இது வச்சு தான் ரெடி டு வேர் சாரீ ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு தேவையான மெஷர்மெண்ட்லாம் என்னென்னு சொல்லிடுறேன். நமக்கு 2 மெஷர்மெண்ட் இருந்தாலே போதும், நம்ம இதை ஈஸியாக ரெடி பண்ணிடலாம். ஒன்று ஹிப் ரவுண்ட் எடுத்துக்கோங்க. ஓகே, ஹையஸ்ட் பார்ட் ஆஃப் ஹிப்பில் ஒரு ரவுண்ட் மெஷர்மெண்ட் எடுத்துக்கோங்க. ஓகே, உங்களுக்கு நல்ல ஹையஸ்ட் பார்ட் எங்கே இருக்குதுன்னு பார்த்து எடுத்துக்கலாம். ஓகே, இது ஒரு மெஷர்மெண்ட். நெக்ஸ்ட்டு லென்த் மெஷர்மெண்ட். எந்த இடத்துல சாரீ கட்ட போகிறோமோ அந்த இடத்துலேருந்து லென்த் மெஷர்மெண்ட். ஓகே, உங்களுக்கு லென்த் எவ்வளோ வேணுங்கிறத நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க. ஃப்ளோர் லென்த் வேணும்னா ஃப்ளோர் லென்த் எடுத்துக்கோங்க. ஓகே, லென்த் அக்கார்டிங் டு யுவர் சாய்ஸ். ஓகே, உங்களுக்கு எவ்வளோ லென்த் வேணுமோ எந்த இடத்துலேருந்து எடுக்கிறீங்களோ அந்த இடத்துல எடுத்துக்கோங்க. டன். எனக்கு 38 இன்ச்சஸ் வருது. டன். இப்போது இதை எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சாரியோட ஒரு எண்ட் நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, எங்கே ஸ்டார்ட் பண்ணுவோமோ அந்த இடம், முந்தி பார்ட் கிடையாது, இன்னொரு எண்ட். ஓகே, அதை இப்படி ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதிலேருந்து உங்களோட ஹிப் ரவுண்ட் ப்ளஸ் ஒரு 2 இன்ச்சஸ் எக்ஸ்ட்ராவாக ஒரு மார்க்கிங் பண்ணிக்கணும். ஓகே, என்னோட ஹிப் ரவுண்ட் 44 ப்ளஸ் 2 இன்ச்சஸ். ஓகே, 44 ப்ளஸ் 2 இன்ச்சஸ் எக்ஸ்ட்ராவாக மார்க் பண்ணிக்கணும். இந்த எண்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஓகே, இந்த சாரீ ரொம்ப ஃப்ளோயியாக இருக்கும். ஸோ மார்க் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். மெஷர்மெண்ட்டில் எந்த மிஸ் மேட்சும் இருக்கக்கூடாது. ஃபார்ட்டி 6 இன்ச்சஸ் இந்த இடத்துல இருக்குது. இங்கே ஒரு மார்க் பண்ணிக்கலாம். ஓகே, டன். இந்த இடத்துல ஒரு மார்க். டன். இப்போது இதுலேருந்து தான் நம்மளுக்கு சென்டர் ப்ளீட் ஃபோல்ட் பண்ணணும். ஓகே, இந்த பாயிண்ட்லேருந்து சென்டர் ப்ளீட்க்கு ஃபோல்ட் பண்ணணும். எத்தனை ப்ளீட் வேணுமோ அத்தனை ப்ளீட் ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. நார்மலாக ஒரு 7 நீங்கள் கொடுக்குற ப்ளீட்டோட விட்டு பொறுத்து இருக்குது. குட்டி குட்டியாக கொடுக்குறீங்க, நார்மலாக ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. இந்த ப்ளீட் எவ்வளோ தூரம் வரணும்னா நம்ம முந்தி பாட்டிலேருந்து சுற்றி எடுத்துகிட்டு ஒரு மார்க் பண்ணிடணும்ல, அந்த பாயிண்ட் வரைக்கும் இந்த ப்ளீட்ஸ் வரணும். பட் டேரெக்டாக அந்த பாயிண்ட்டோட நீங்கள் ப்ளீட் எடுக்க வேணாம். ஒரு கை அளவுக்கு கேப் விட்டுட்டு நீங்கள் ப்ளீட் எடுத்துக்கோங்க. ஜஸ்ட் இதை பின் பண்ணிக்கிறேன். டன். இதுக்கப்புறம் இதை நம்ம அலைன் பண்ணணும். ஓகே, இதுதான் நம்மளோட சென்டர் ப்ளீட். டன். இப்போ சாரியோட வித் எவ்வளோ இருக்குன்னு பார்க்கலாம். சாரியோட ஹைட் எவ்வளோ இருக்குது, நமக்கு எவ்வளோ வேணுங்கிறத நம்ம இங்கே செக் பண்ணிக்கணும். எனக்கு வந்து 38 ப்ளஸ் ஒரு 1 இன்ச் எக்ஸ்ட்ரா கொடுக்குறதுனா கொடுத்துக்கலாம். மேலே 1/2 இன்ச் நம்ம சீமான மனசுக்கு கொடுப்போம். ஸோ நான் இங்கே வந்து எவ்வளோ இருக்குதுன்னு ஃபஸ்ட்டு மெஷர் பண்ணுறேன். சாரி விடுத்து, சாரி ஹைட் வந்து ஒரு சாரிக்கும் டிஃபர் ஆகும். அது விடுத்தை பொறுத்து இருக்குது. கொஞ்சம் ஸ்லைட் வேரியேஷன்ஸ் இருக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா 45 இன்ச்சஸ் இருக்குது இந்த சாரியோட ஹைட். ஓகே, எனக்கு 45 ரொம்ப பெருசு. 38 தான் எனக்கு வேணும். ஓகே, 38 ப்ளஸ் நீங்கள் வந்து ஒரு 1 இன்ச் எக்ஸ்ட்ரா வேணால் எடுத்துக்கலாம். டன். நம்ம வந்து வெயிஸ்ட் கிட்ட ஒரு பேண்ட் அட்டாச் பண்ணுவோம். ஸோ அதுக்கு 1/2 இன்ச் சீம் அலவன்ஸ் எக்ஸ்ட்ரா கண்டிப்பாக வேணும். 38.5 நான் இங்கே மார்க் பண்ணணும். பட் நம்ம 1 இன்ச் எடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் 39 இன்ச்சஸ்க்கு மார்க் பண்ணுறேன். ஓகே, பாட்டம்லேருந்து 39 இன்ச்சஸ் மார்க் பண்ணிக்கலாம்.
ஓகே, இங்கே 39 வருது. ஓகே, இப்போ எனக்கு சாரி ஃபுல்லுக்கும் நான் 39 மார்க் பண்ணேன். எனக்கு கஷ்டமாக இருக்கும். ஸோ நான் இங்கே என்ன பண்ணுறேன்னா, ரிமைனிங் இருக்கிறது எவ்வளோ மெஷர் பண்ணிக்கிறேன். ஓகே, 6 இன்ச்சஸ் இங்கே நம்ம ட்ரிம் பண்ணி எடுத்துட்டோம்னா கரெக்டாக இருக்கும். ஓகே, அந்த 6 இன்ச்சஸ் தான் நான் இப்போ கட் பண்ணி எடுக்கணும். டன். எது வரைக்கும் நம்ம 6 இன்ச்சஸை கட் பண்ணி எடுக்கணும்னா, நம்ம சென்டர் ப்ளீட் எடுத்துருக்கோம்ல, இது வரைக்கும் நம்ம 6 இன்ச்சஸ் ஹைட்டை கட் பண்ணி எடுக்கணும். அதுக்கு முன்னாடி இந்த ப்ளீட்டை ப்ராப்பராக அலைன் பண்ணிவிட்டு பின் பண்ணிக்கணும். அப்போ தான் நம்ம ஸ்டிச் கொடுத்து இதை கட் பண்ணி எடுக்க முடியும். இந்த சென்டர் ப்ளீட்லேருந்து இந்த எட்ஜ் வரைக்கும் நீங்கள் வந்து 6 இன்ச்சஸ் ஹைட்டை கட் பண்ணி எடுத்துடணும். ஓகே, சாரீ லென்த் எவ்வளோன்னு பார்த்துட்டு எனக்கு எவ்வளோ லென்த் வேணுங்கிறத பார்த்துட்டேன். இப்போ சாரீ லென்த்லேருந்து எனக்கு எவ்வளோ லென்த் வேணுமோ அதை மட்டும் கம்மி பண்ணியிருக்கேன். ஓகே, எனக்கு 6 இன்ச்சஸ் கம்மி பண்ணால் என்னோடய லென்த் வந்துடும். ஸோ அந்த 6 இன்ச்சஸ் நான் கம்மி பண்ணுறேன். இப்போ உங்களுக்கு சாரீ லென்த் வந்து 40னா இங்கே 44 இருக்குது. ஸோ இந்த 4 இன்ச்சை நீங்கள் வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். ஓகே, அந்த மாதிரி தான். இப்போ இதை வந்து ப்ராப்பராக ப்ளீட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் ரஃபாக ப்ளீட் பண்ணியிருக்கேன். ப்ராப்பராக ப்ளீட் பண்ணி பின் பண்ணிக்கணும். ஓகே, ஈவனாக இருக்கணும். இப்படி ஈவனாக அரேஞ்ச் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஒரு பின் கொடுத்துடலாம். இங்கே நீங்கள் ஸ்டிச் வேணாலும் ஸ்டிச் கொடுக்கலாம். ஓகே, இங்கே மட்டும் ஒரு பின் பண்ணிடுங்க. ப்ளீட்ஸை இப்படி நீட்டாக அலைன் பண்ணி ஆர்கனைஸ் பண்ணிவிட்டு பின் பண்ணிக்கோங்க. ஒரு 2-3 பின்னு நல்லா நீளமாக போட்டுக்கோங்க. நம்ம ஸ்டிச் பண்ணதுக்கப்புறமா ரிமூவ் பண்ணிக்கலாம். எக்ஸ்ட்ரா பின்ஸ் கூட போட்டுக்கோங்க. இந்த மாதிரி நீட்டாக ஆர்கனைஸ் பண்ணி ப்ளீட்ஸை அலைன் பண்ணி பின் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகே, இப்போ இங்கேருந்து டாப்லேருந்து 6 இன்ச்சஸ் நான் மார்க் பண்ண போகிறேன். நான் இங்கே 6 இன்ச்சஸ் கட் பண்ணல, அந்த 6 இன்ச்சஸை டாப்லேருந்து மார்க் பண்ணணும். ஓகே, அந்த 6 இன்ச்சஸை இங்கேருந்து மார்க் பண்ணி கட் பண்ணி எடுத்துடணும். இது வந்து முந்தி பார்ட் வர சைட். ஓகே, இங்கே கட் பண்ணக்கூடாது. டன். இங்கேருந்து இந்த பக்கம் இந்த எண்ட் நம்ம எங்கே ஸ்டார்ட் பண்ணமோ அந்த இடம் வரைக்கும் கட் பண்ணி எடுத்துக்கணும். நீங்கள் ஃபோல்ட் பண்ணி வச்சுட்டு ஒரேடியாக கட் பண்ணுறீங்கனாலும் கட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்படி ஃபோல்ட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் அந்த எண்டை நான் இங்கே கொண்டு வந்துட்டேன். ஓகே, அந்த எண்டை இங்கே கொண்டு வந்துட்டு அகெயின் ஒரு ஃபோல்ட். இப்போது டாப்லேருந்து 6 இன்ச்சஸ் மார்க் பண்ணிக்கிறேன். ஓகே, மார்க் பண்ணியாச்சு. உங்களுக்கு லென்த் கொஞ்சம் எக்ஸஸாக வேணும்னா நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணி கட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த இடத்த நான் கட் பண்ணணும். இந்த ப்ளீட் ஏரியாவில் நான் ஒரு ஸ்டிச் கொடுத்துட்டு அப்புறமா கட் பண்ணிக்கிறேன். ஸோ நான் இங்கே கட் பண்ணல, இந்த இடத்துல பின் பண்ணிக்கோங்க. எக்ஸ்ட்ரா பின்ஸ். ஓகே, இப்படி எக்ஸ்ட்ரா பின்ஸ் கொடுத்துட்டு நீங்கள் கட் பண்ணுறதா இருந்தால் கட் பண்ணிக்கலாம், இல்லை ஸ்டிச் கொடுத்துட்டு கட் பண்ணுறதாலும் பண்ணிக்கலாம். இப்போ நான் இங்கே கட் பண்ணிடுறேன். அவ்வளோதான், கட் பண்ணி எடுத்துட்டோம். இது பார்த்திங்கன்னா இப்படி எக்ஸஸ் இருக்கும், ஏன்னா நம்ம இங்கே கட் பண்ணி எடுத்துட்டோம். இது நம்ம வந்து இப்படி ப்ளீட்ஸ் கொடுத்து இந்த இடத்துல அட்டாச் பண்ணிடுவோம். இது நான் லாஸ்ட்டாக சொல்கிறேன். டன். இப்போது நம்ம டாட் எங்கெல்லாம் பிடிக்கணுமோ அதை மார்க் பண்ணிக்கலாம். இங்கே நல்லா பின் பண்ணிக்கோங்க. பின்ஸ் ரிமூவ் ஆகக்கூடாது, இல்லைன்னா நீங்கள் மறுபடியும் அலைன் பண்ணுற மாதிரி இருக்கும், டைம் நிறைய எடுக்கும். டன். இப்போது இங்கேருந்து இதுதான் நம்மளோட எட்ஜ். ஓகே, இந்த எட்ஜ்லேருந்து ஒரு 11 to 12 இன்ச்சஸ் மார்க் பண்ணிக்கோங்க.
ஓகே, இந்த எட்ஜ்லேருந்து 11 to 12 inches நான் இங்கே 12 inch மார்க் பண்ணுறேன். 11 to 12 inches மார்க் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த இடத்துல மார்க் பண்ணியிருக்கேன். டன். இப்போது இதிலேருந்து எவ்ரி 5 inch ஒரு பாயிண்ட் வச்சுக்கோங்க. 5 இன்ச்சுக்கு ஒரு பாயிண்ட். இதிலேருந்து அந்த 12 inch நம்ம மார்க் பண்ணியாச்சு. அந்த 12 inchலேருந்து எவ்ரி 5 inch ஒரு மார்க். ஃபைவ் மார்க்ஸ் வச்சுக்கோங்க. 5 ப்ளீட் நம்ம கொடுக்க போகிறோம். ஓகே, 1 2 3 4 5 இன்க்ளூடிங் தட் 12 inch பாயிண்ட். ஓகே, டன். இதெல்லாம் ஒரு நாட்ச் கொடுத்துக்கிறேன். ஓகே, இப்படி நாட்ச் கொடுத்துக்கலாம். இதில் நம்ம வந்து டாட் கொடுக்க போகிறோம். இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பக்கம் 1/2 inch, இந்த பக்கம் 1/2 inch அப்படின்னு மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ 1/2, இந்த பக்கம் 1/2. ஓகே, இதிலேருந்து ஹைட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 inch வச்சுக்கோங்க. மேக்ஸிமமாக 6 inches, அதுக்கு மேலே வைக்காதீங்க. டன். இந்த பக்கம் 1/2 inch, இந்த பக்கம் 1/2 inch. ஹைட்டு நான் இங்கே 5.5 வைக்கிறேன். நீங்கள் 5 வைக்கிறதுனால 5 வச்சுக்கலாம். மினிமம் 5, மேக்ஸிமம் 6 வச்சுக்கோங்க. அதுக்கு மேலே வைக்க வேண்டாம். இதுவே கரெக்டாக இருக்கும். 5 6 வச்சிங்கனாலே கரெக்டாக இருக்கும். ஓகே, 5 inch ஒரு பாயிண்ட் மார்க் பண்ணிவிட்டு இந்த நாட்ச் இப்படி ஃபோல்ட் பண்ணி நம்ம டாட் பிடிக்க போகிறோம். நார்மலாக டாட் எப்படி பிடிப்போமோ சேம் அதே தான். டாட்டோட வித் 1/2 inch. அவ்வளோதான். இப்போ நம்ம நாட்ச் போட்டிருக்க எல்லா இடத்துலையும் டாட்ஸ் பிடிச்சிக்கணும். இந்த எட்ஜில் வந்து நம்ம ஓரம் சாரி ஓரம் எப்படி மடிச்சு வைப்போமோ அதே மாதிரி அடிச்சுக்கோங்க. நான் இந்த இடத்துல ஒரு ஸ்ட்ரைட் ஸ்டிச் கொடுத்துட்டு இந்த இடத்துல டாட்ஸ் பிடிச்சி எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம பேண்ட் ரெடி பண்ணிக்கலாம். ஜஸ்ட் இது எல்லாத்தையும் ப்ராப்பராக அலைன் பண்ணிவிட்டு இங்கே ஒரு ஸ்டிச் கொடுத்துருக்கலாம். நீங்கள் ஸ்டிச் கொடுக்கும்போது பெரிய சைஸ் ஸ்டிச்சாக கொடுத்துக்கோங்க. இன்கேஸ் ரிமூவ் பண்ணுறதா இருந்தால் ஈஸியாக இருக்கும். நார்மல் ஸ்டிச் கொடுத்துட்டிங்கன்னா ரிமூவ் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா நம்ம இங்கே ப்ளீட்டட் கிளாத்தில் ஸ்டிச் கொடுக்க போகிறோம். அதனால் ஓகே, இருக்கிறதுலே பெரிய சைஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. ஒரே ஸ்டிச்சோட விட வேண்டாம், ஒரு 1/2 inch கேப்பில் இன்னொரு ஸ்டிச் கொடுத்துக்கலாம். அந்த ஸ்டிச்சை கொடுக்கும்போதும் நீங்கள் ப்ராப்பராக அலைன் பண்ணி ஸ்டிச் கொடுக்கணும். ஜஸ்ட் ஒரு சேஃப்டி பர்பஸ்க்காக லாஸ்ட்டாக நம்ம இது வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். டன். இப்போது டாட் பிடிச்சிக்கலாம். நம்ம நாட்ச் கொடுத்துருக்கோம், அதில் ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஈவனாக இருக்கணும். ஃபோல்ட் பண்ணும்போது ஏற்ற இறக்கமாக இருக்கக்கூடாது. ஃபோல்ட் பண்ணிவிட்டு 6 inchக்கு டாட் பிடிச்சிக்கோங்க. நார்மலாக நம்ம வந்து எப்படி டாட் பிடிப்போமோ ப்ளவுஸ் குர்த்திக்கு அதே மாதிரி தான். ஜஸ்ட் ஃபோல்ட் பண்ணிவிட்டு எவ்வளோ லென்த் நம்ம மெஷர் பண்ணியிருக்கோமோ அந்த லென்த்துக்கு நீங்கள் வந்து டாட்டை பிடிச்சிக்கணும். நான் இங்கே 6 inches வைக்க போகிறேன். ஸ்டிச் பண்ணும்போது ஸ்ட்ரைட்டாக வரக்கூடாது. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்லாண்டிங்காக கொண்டு வந்து நல்லா எட்ஜில் ஃபினிஷ் பண்ணி முடிக்கணும். ஓகே, இதே மாதிரி மற்ற எல்லா டாட்ஸையும் பிடிச்சி எடுத்துக்கோங்க. டாட்ஸ் எல்லாத்தையும் பிடிச்சி எடுத்ததுக்கு பிறகு எட்ஜஸை ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. நம்ம நார்மலாக சாரீ ஓரம் எப்படி அடிப்போமோ அதே மாதிரி 1/2 and 1/2க்கு மடித்து ஒரு ஸ்டிச் கொடுத்து எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், நம்ம ரெடி பண்ணிட்டோம். நீட்டாக இந்த மாதிரி ரெடி ஆயிரும். இதுக்கப்புறம் நம்ம பேண்ட் வந்து எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். நம்ம கம்ப்ளீட்டாக ப்ளீட்ஸை ஸ்டிச் பண்ணி எடுத்தாச்சு. ஸோ நம்ம ஆல்ரெடி மெஷர் பண்ண மெஷர்மெண்ட்டை விட இது கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஏன்னா நம்ம டாட்ஸ் பிடிச்சிருக்கோம். இப்போது இந்த இடத்துலேருந்து மெஷர் பண்ணிக்கலாம். நம்ம எவ்வளோ மெஷர்மெண்ட் வருதோ அந்த மெஷர்மெண்ட் தான் நம்ம வந்து பேண்டை ரெடி பண்ணணும். டேப்பை கொஞ்சம் கொஞ்சமாக டைட்டாக பிடிச்சி கொண்டு வாங்க. இப்போது இங்கே 40 inches வருது. ஓகே, இந்த 40 inchக்கு தான் நம்ம பேண்டை இப்போ ப்ரிப்பேர் பண்ணணும். பேண்ட் ரெடி பண்ணுறதுக்கு நம்ம டாப்பில் அந்த 6 inch கட் பண்ணி எடுத்துருந்தோம்ல, அந்த ஃபேப்ரிக்கே யூஸ் பண்ணி பேண்ட் ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கு லைனிங்கும் வேணும், கேன்வாஸும் வேணும். இது நம்ம மெஷர் பண்ணதை விட எக்ஸ்ட்ரா இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனா ஜாயிண்ட் போடுற மாதிரி இருக்கும். இப்போது நம்ம வெயிஸ்ட் வந்து மெஷர் பண்ணோம் இல்லையா, அதிலிருந்து ஒரு 10 inches எக்ஸ்ட்ரா இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. நம்மளுக்கு அவ்வளோ தேவைப்படாது, பட் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இதில் எக்ஸ்ட்ரா இருக்குது. இப்போ கேன்வாஸ் எடுத்துக்கலாம். லைனிங் ஒயிட் கலர் லைனிங் எடுத்துக்கோங்க. நீங்கள் வந்து என்ன கலர் யூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி லைனிங் எடுத்துக்கோங்க. நம்ம கேன்வாஸும் தேவையான அளவுக்கு கட் பண்ணிக்கலாம். அது ஒரு பெரிய ஷீட்டாக தான் இருக்கும் இல்லையா. ஸோ நம்மளுக்கு எவ்வளோ வேணுமோ அதை மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ 40 inches நமக்கு தேவை அப்படின்னா எக்ஸ்ட்ரா ஒரு 3 to 4 inches இருக்க மாதிரி எடுத்துக்கோங்க. கேன்வாஸை எப்போவுமே ஃபோல்ட் பண்ணி கட் பண்ணிக்கோங்க, மார்க் பண்ணி. ஓகே, நான் ஃபோல்டரில் வச்சுருக்கேன். நான் வந்து இங்கே பேண்ட் ஹைட் 1 inch வைக்க போகிறேன். ஸோ 1/2 inch சீம் அலவன்ஸ் சேர்த்து 1/2 inch மார்க் பண்ணிக்கிறேன். ஃபோல்டட் சைட்லேருந்து மார்க் பண்ணுங்கள். 1/2 inch. ஓகே, 1 inch பேண்ட்னா 1/2 inch சீம் அலவன்ஸ் 1/2 inch ஹைட்டில் இப்போ நான் கட் பண்ணி எடுத்துக்கிற கேன்வாஸை மடிச்சுட்டு மார்க் பண்ணுங்கள். ஓகே, ஃபுல்லாக இதே மாதிரி மார்க் பண்ணிக்கிட்டு இப்போ விட்த் எவ்வளோ இருக்குன்னு பார்ப்போம்.
எனக்கு வந்து இங்கே 40 ப்ளஸ் ஒரு 3 to 4 இன்ச்சஸ், நான் 44 இன்ச்சஸ் கிட்ட வேணும். இப்போ இங்கே 31 தான் இருக்குது. ஓகே, இன்னும் நம்மளுக்கு எவ்வளோ கம்மி ஆகுதோ அதை இன்னொரு பீஸ் ஆஃப் கேன்வாஸில் இதே மாதிரி மார்க் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நான் இதை கட் பண்ணி எடுத்துக்கிறேன். பின் பண்ணிவிட்டு கட் பண்ணிங்கன்னா பெட்டராக இருக்கும். இப்போது இன்னும் நம்மளுக்கு எவ்வளோ கம்மியாக இருக்கோ அதே மாதிரி ஃபோல்ட் பண்ணி 1.5 inch ஹைட் மார்க் பண்ணிவிட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் எக்ஸஸாக இருக்க மாதிரி கட் பண்ணிட்டாலும் பிரச்சனை இல்லை. நம்ம வந்து எக்ஸஸ் இருந்துச்சுன்னா லாஸ்ட்டாக ட்ரிம் ஆஃப் பண்ணிக்கலாம். பட் ஷார்ட்டேஜ் இருக்கக்கூடாது, அப்புறம் ஜாயின் போடுற மாதிரி வரும். ஓகே, இதிலேருந்து அகெயின் நான் 1.5 inch ஹைட் மார்க் பண்ணுறேன். எவ்வளோ எக்ஸஸ் வேணுமோ அதை மட்டும் நம்ம வந்து மெஷர் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ எனக்கு அங்கே 31 இருந்துச்சு. ஸோ நான் அதுலேருந்து இங்கே மார்க் பண்ணுறேன். ஒரு 7 inches நான் எக்ஸ்ட்ரா எடுக்கிறேன். இதை கட் பண்ணிக்கிறேன். இப்போது டன். இப்போது இது ரெண்டுத்தையும் நான் மெஷர் பண்ணி பார்க்கும்போது எனக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ இருக்கணும். அதை விட கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இருந்தால் ஓகே தான். இப்போ 40 inches நமக்கு தேவை அப்படின்னா இங்கே அட்லீஸ்ட் ஒரு 44 இருக்க மாதிரி எடுத்துக்கோங்க. ஓகே, இதை அப்படியே கண்டினியூவாக மெஷர் பண்ணிக்கலாம். எனக்கு இங்கே 48 inches இருக்குது, எக்ஸ்ட்ராவே தான் இருக்குது. நான் கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துடுறேன். இப்போது ஒரு காட்டன் லைனிங் எடுத்துக்கலாம். காட்டனோ க்ரேப்போ, நீங்கள் சிந்தட்டிக் யூஸ் பண்ணுறீங்கன்னா பண்ணிக்கோங்க. காட்டன் யூஸ் பண்ணுறீங்கன்னா பண்ணலாம், இல்லை பாப்ளின் யூஸ் பண்ணுறீங்கனாலும் பாப்ளின் யூஸ் பண்ணலாம். இதை வந்து நான் ஜஸ்ட் ரஃபாக கட் பண்ணிக்கிறேன். எக்ஸாக்டாக கட் பண்ணாமல் ரஃபாக கட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் எக்ஸஸாக இருக்கிற மாதிரி தான் கட் பண்ணுறேன் சுற்றியுமே. இதுலேயுமே உங்களுக்கு ஜாயிண்ட் போடணுன்னா ஜாயிண்ட் போடுற மாதிரி தான் இருக்கும். கட் பண்ண கேன்வாஸை இந்த லைனிங் பீஸ் மேலே வைக்கிறோம். கேன்வாஸோட க்ளூ பார்ட் வந்து உங்களோட லைனிங் மேலே போடுற மாதிரி வச்சுட்டு அயன் பண்ணிக்கோங்க. கேன்வாஸ் மேலே அயன் பண்ணாதீங்க, நம்ம லைனிங் மேலே அயன் பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்க. ஓகே, கேன்வாஸ் மேலே வச்சு அயன் பண்ணிங்கன்னா கேன்வாஸ் சுருங்கிடும். ஸோ லைனிங்கை டேர்ன் பண்ணிக்கோங்க. கேன்வாஸை கீழே வச்சுக்கோங்க, லைனிங்கை மேலே வச்சுட்டு அயன் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கேன்வாஸ் வந்து 2 பீஸாக கட் பண்ணியிருக்கோம் இல்லையா? இப்போது எங்கே வந்து இந்த கேன்வாஸ் எண்ட் ஆகுதோ அதுக்கு பக்கத்துலேயே அடுத்த பீஸை வச்சுட்டு அப்படியே அயன் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இது நீங்கள் கேன்வாஸ் வந்து ஜாயிண்ட் போடணும்லாம் கிடையாது. உங்களுக்கு லைனிங் ஃபேப்ரிக் கம்மியாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஜாயிண்ட் போட்டு தான் நீங்கள் வந்து ஸ்டிச் அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும். நல்லா நீட்டாக அயன் பண்ணிடுங்க, எங்கேயுமே வந்து ஒட்டாமல் இருக்கக்கூடாது. ஓகே, அந்த மாதிரி நல்லா ப்ராப்பராக நீட்டாக அயன் பண்ணிக்கோங்க. தண்ணி தெளித்து அயன் பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்லாவே ஸ்டிக் ஆகும். அவ்வளோதான், அயன் பண்ணி எடுத்தாச்சு. இப்போது லைனிங்க்கு மேலே நம்ம மெயின் ஃபேப்ரிக்காக வைக்கிறோம். ஓகே, மெயின் ஃபேப்ரிக்கோட ராங் சைடில் நம்ம அயன் பண்ணி வச்சுருக்க கேன்வாஸ் லைனிங் வர மாதிரி வச்சுக்கணும். இப்படி தான் இருக்கும். கேன்வாஸோட எட்ஜில் ஸ்டிச் கொடுத்து எக்ஸஸை கட் பண்ணிக்கலாம். கேன்வாஸோட எட்ஜில் ஸ்டிச் கொடுத்து எக்ஸஸ் ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்தாச்சு. அவ்வளோதான், நீட்டாக ரெடி பண்ணிட்டோம். நம்ம இந்தளவுக்கு நீட்டாக இருக்கும். இதை அப்படியே 2 ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம ஃபோல்ட் பண்ணி தான் ஸ்டிச் பண்ண போகிறோம். 2 ஃபோல்ட் பண்ணிவிட்டு ஒரு வாட்டி அயன் பண்ணி எடுத்துக்கோங்க. ஈஸியாக இருக்கும் நம்ம ஸ்டிச் பண்ணும்போது. 2 ஃபோல்ட் பண்ணி அயன் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஓகேனா நீங்கள் வந்து சீம் அலவன்ஸ் 1/2 inch கொடுத்துருப்போம்ல, அதையும் கூட ஃபோல்ட் பண்ணி அயன் பண்ணி எடுத்துடலாம். அதை நம்ம அப்படியே வச்சு ஸ்டிச் பண்ணுற மாதிரி இருக்கும். நான் ஜஸ்ட் 2 ஃபோல்ட் மட்டும் பண்ணி அயன் பண்ணி எடுத்துக்கிறேன். அவ்வளோதான். இதை நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சுருக்க சாரியோட அட்டாச் பண்ணிட்டோன்னா நம்ம சாரீ ரெடி ஆகிடும். ரைட் ஆன் ரைட் ஃபோல்ட் பண்ணி 1/2 inch ஸ்டிச் கொடுத்து டர்ன் பண்ணிட்டோன்னா நம்ம வந்து ஒரு சைடு அட்டாச் பண்ணிக்கலாம். அண்ட் 1/2 inch இப்படி மடித்து அடிக்கணும். ஃபஸ்ட் அட்டாச் பண்ணிவிட்டு அப்புறம் டர்ன் பண்ணி அடிக்கிற மாதிரி இருக்கும். இதை எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஒரு எண்டில் நான் ரைட் ஆன் ரைட் வர மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஃபோல்ட் பண்ணிவிட்டு இந்த 1/2 inch சீம் அலவன்ஸையும் இப்படி மடிச்சிடுறேன். ஒன்றுக்கு மேலே ஒன்று வர மாதிரி மடிச்சுக்கோங்க. 1/2 inchல ஒரு ஸ்டிச் கொடுத்து எடுத்துக்கிறேன். நல்லா டபுள் ஸ்டிச் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு எக்ஸஸ் ஒரு 1/4 inch மட்டும் இருக்கிற மாதிரி விட்டுட்டு கட் பண்ணிடுங்க. அண்ட் இந்த கார்னரில் இப்படி ஷார்ப்பாக இருக்குது, ஸோ அதை கட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக ஸ்லாண்டிங்காக கட் பண்ணிக்கோங்க. ஒரு நாச் மாதிரி கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு டர்ன் பண்ணிங்கன்னா ஈஸியாக டர்ன் ஆகும். ஷார்ப் ஏஜ் நல்லா க்ரியேட் ஆகும். ஓகே, ஒரு எண்டில் மட்டும் இப்படி பண்ணிக்கோங்க. இப்போது இதுதான் நம்ம வந்து அந்த ஓரம் அடிச்சிருக்கோம் பார்த்தீங்களா, அந்த பார்ட்டில் வைக்க போகிறோம். நல்லா ஷார்ப்னஸ் க்ரியேட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ தான் நல்லா நீட்டாக இருக்கும். அவ்வளோதான். இப்போ வந்து ஒரு சைடு நம்ம வந்து 1/2 inch ஸ்டிச் பண்ணி அட்டாச் பண்ணி டர்ன் பண்ணிடுவோம். அவ்வளோதான், இந்த மாதிரி ரெடி ஆயிரும் நீட்டாக. நம்ம ஸ்டிச் பண்ணதுக்கப்புறமா இப்படி தான் இருக்கும். சாரியோட ஒரு எட்ஜ் எடுத்துக்கோங்க. அதாவது நம்ம வந்து ஓரம் அடிச்சிருக்கோம்ல, அந்த எட்ஜ் எடுத்துகிட்டு இந்த இடத்துல வச்சுக்கோங்க. கரெக்டாக எங்கே நம்ம ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணியிருக்கோமோ அந்த இடத்துல ஸ்டார்ட் ஆகுற மாதிரி இப்படி வச்சுக்கோங்க. ஓகே, ஒரு சைட் ஆஃப் பேண்டில் வச்சுட்டு 1/2 inch நம்ம வந்து ஸ்டிச் பண்ணணும். நான் இங்கே ஆல்ரெடி ஃபினிஷ் பண்ணிட்டேன். ஸோ கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுத்து ஸ்டிச்சிங்கை ஸ்டார்ட் பண்ணுறேன். அதை நம்ம லாஸ்ட்டாக ஃபினிஷ் பண்ணிக்கலாம். இந்த இடத்துலேருந்து 1/2 inch நம்ம வந்து ஸ்டிச் பண்ணுறோம். 1/2 inch தான் நம்ம சீம் அலவன்ஸ் கொடுத்துருக்கோம். அந்த 1/2 inchல ஸ்டிச் பண்ணிக்கோங்க. அந்த எண்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். நம்ம ப்ளீட்ஸ் எடுத்துருக்கோம்ல, அந்த இடம் வரைக்கும் நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கணும். மெஷர்மெண்ட் மாறிடக்கூடாது. ஏன்னா பேண்ட் நம்ம வந்து கரெக்டாக கட் பண்ணியிருக்கோம். 1/2 inchனா 1/2 inchல ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க.
இப்போது இந்த எண்டுக்கு வந்துட்டோம். ஓகே, இந்த இடத்துல கரெக்டாக அலைன் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இங்கே எப்படி ப்ளீட் பண்ணுறதுன்னு பார்க்குறேன். எக்ஸஸாக இருக்கும்ல நம்மளுக்கு முந்தி பார்ட்டில், ஸோ அந்த பார்ட்டை எப்படி வந்து ப்ளீட் பண்ணி கொண்டு வரதுன்னு காட்டுறேன். இப்போ நான் ஃபோல்ட் பண்ணுற மாதிரி ஒரு 1 இன்ச் ப்ளீட் வர மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஒரு ப்ளீட்டும் 1 இன்ச்சில் வர மாதிரி ப்ளீட் பண்ணி இதை ஜஸ்ட் இதுக்கு பேக் சைடில் வச்சு ஒரு ஸ்டிச் கொடுத்துக்கலாம். ஓகே, ஜஸ்ட் குட்டி குட்டி ப்ளீட்டாக மடிக்கிறோம். மடிச்சுட்டு அதை அப்படியே அடியில் வச்சு ஸ்டிச் பண்ணிடுங்க. அவ்வளோதான். பேண்டை ஃபினிஷ் பண்ணிடலாம். மேலே ஒரு 1/2 இன்ச் சீம் அலவன்ஸ் இருக்குது. அந்த 1/2 இன்ச்சை ஃபஸ்ட்டு ஒரு ஃபோல்ட் பண்ணிக்கணும். பண்ணிவிட்டு அதை அப்படியே ஃபோல்ட் பண்ணி 2 ஃபோல்ட் பண்ணி இப்படி கொண்டு வந்துடணும். ஓகே, நம்ம 1 இன்ச்சில் பேண்டுக்கு ரெடி பண்ணியிருக்கோம். அவ்வளோதான். இப்போது இங்கே வந்து நான் ஆல்ரெடி ஃபினிஷ் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு எண்டில். ஜஸ்ட் இந்த எட்ஜை மட்டும் அதில் இன்செர்ட் பண்ணிக்கிறேன். 1/2 இன்ச்சுக்கு இன்செர்ட் பண்ணிவிட்டு அப்படியே நான் ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். நீங்கள் இங்கேயுமே வந்து ரா எட்ஜஸை ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணலாம். ஃபஸ்ட்டு ஃபினிஷ் பண்ணாமல் இப்படி ஃபினிஷ் பண்ணோன்னா கொஞ்சம் நீட்டாக இருக்கும். நம்ம ஃபோல்ட் பண்ணும்போது மேபி அப் அண்ட் டவுன் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் அப்படி பண்ணிட்டீங்கன்னா நீட்டாக இருக்கும் ஃபினிஷிங். அவ்வளோதான். இது நீங்கள் அப்படியே ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் கொடுத்து எடுத்துக்கோங்க. இந்த எண்ட்லேருந்து அந்த எண்டு வரைக்கும் நம்ம வந்து ஸ்டிச் கொடுத்து எடுத்துக்கணும். கரெக்டாக 1/2 இன்ச்சில் ஃபோல்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நம்மளோட பேண்ட் ஹைட் நம்ம கொடுத்தது ப்ராப்பராக வரும். நம்ம ஆல்ரெடி 1/2 இன்ச் ஸ்டிச் பண்ணியிருக்கோம்ல, அது வந்து உள்ளே போயிடணும், மேலே தெரியக்கூடாது. ஓகே, நீங்கள் ஃபோல்ட் பண்ணும்போது அந்த ரா எட்ஜை உள்ளே கவர் ஆகிற மாதிரி ஸ்டிச் பண்ணணும். நான் இது எண்டு வரைக்கும் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிறேன். அந்த எண்டில் ரா எட்ஜை ஜஸ்ட் உள்ளே ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிடலாம். கம்ப்ளீட் பண்ண அப்புறம் இப்படி தான் இருக்கும். எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்டிச் கொடுத்துருந்ததில்ல, அதை பிரித்து எடுத்துக்கோங்க. பிரித்து எடுத்துட்டிங்கன்னா நீட்டாக ரெடி ஆயிரும். ரெடி டு வேர் சாரீ ரெடி. இப்போது இதை நான் ஜஸ்ட் ரஃப்பாக ட்ரை பண்ணி காட்டுறேன். இந்த எண்டை வந்து நம்ம சாரீ எப்படி கட்டுவோமோ சேம் மாதிரி தான் இங்கே வந்து நம்ம பெல்ட் மாதிரி இதை போட்டுக்குவோம். அவ்வளோதான். ஓகே, ஸோ கரெக்டாக சென்டர் ப்ளீட் வர மாதிரி ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. சைட்ஸில் போயிடக்கூடாது. கரெக்டாக சென்டரில் வர மாதிரி ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. நம்ம கேன்வஸ் வச்சு ஃபினிஷ் பண்ணிக்கொள்ள அந்த இடத்த அயன் பண்ணிட்டிங்கன்னா நீட்டாக ரெடி ஆயிடும். இப்படி தான் இருக்கும் இதனோட லுக். நம்ம ஹூக் அண்ட் ஐ எங்கே வந்து வைக்கணுன்றதை மார்க் பண்ணணும். ஸோ நான் ஜஸ்ட் இங்கே வந்து ஒரு பின் போடுறேன். மேலோட்டமாக ஒரு பின் கொடுத்துக்கிறேன். ஓகே, எனக்கு கரெக்டாக தெரியணும், எனக்கு எந்த இடத்துல போட்டால் கரெக்டாக இருக்குன்றது தெரியணும். அதனால் பின் போடுறேன். நீங்கள் ஜஸ்ட் ரஃப்பாக அப்படியே கூட மார்க் பண்ணிக்கலாம். எந்த இடத்துல லூப் வேணுமோ அந்த இடத்துல ஒரு மார்க் பண்ணிக்கணும். எந்த இடத்துல ஹூக் வைக்க போகிறோமோ அந்த இடத்துல ஒரு மார்க். இந்த இடத்துல லூப் வைக்கணும், இந்த இடத்துல ஹூக் வைக்கணும். ரெண்டுத்துக்கும் மெஷர்மெண்ட் மார்க் பண்ணிக்கோங்க. ஹூக்குக்கும் லூப்புக்கும் நம்ம வந்து கரெக்டாக மார்க் பண்ணி ஸ்டிச் பண்ணோம். ஹூக் அண்ட் லூப்னால் கரெக்டான மெஷர்மெண்ட்டில் இருக்கும். ஜஸ்ட் நம்ம அப்படியே எடுத்து ஹூக் மட்டும் போட்டோன்னா போதும். இப்போ நான் சும்மா ரஃப்பாக ட்ரை பண்ணுறேன். ஜஸ்ட் சும்மா அப்படியே நான் மேலே போட்டு காட்டுறேன் எப்படி இருக்கும் சென்டர் ப்ளீட் அண்ட் சைட். உங்களுக்கு முந்தி பாட்டிலையும் வேணும்னா நீங்கள் ப்ளீட் எடுத்து ஜஸ்ட் ஒரு ஸ்டிச் மட்டும் கரெக்டாக ஷோல்டர் கிட்ட வர இடத்துல மார்க் பண்ணி ஒரே ஒரு ஸ்டிச் மட்டும் கொடுத்துக்கலாம். அண்ட் இப்போது ஹூக் அண்ட் லூப் எப்படி வைக்கிறதுன்னு பார்ப்போம். நம்ம ஆல்ரெடி மார்க் பண்ணிட்டோம் எந்த இடத்துல ஹூக் வரணும், எந்த இடத்துல லூப் வரணும்னு. உங்களுக்கு கரெக்டாக சென்டர் ப்ளீட் எந்த இடத்துல வருதோ அங்கே ஹூக் வரணும். ஓகே, இன்னொரு எண்டில் லூப் வரணும். இதுதான் நம்ம வைக்க போகிறோம். இதை நீங்கள் கடையில் போய்ட்டு ஸ்கர்ட்டுக்கு யூஸ் பண்ணுற ஹூக்குன்னு கேட்டிங்கன்னா கிடைக்கும். இந்த லூப்போடவே தான் இது வரும். தனியாக கொடுத்தாங்கன்னா வாங்காதீங்க, லூப்போடு சேர்த்து கேட்டு வாங்குங்க. சம்டைம்ஸ் மறந்துட்டாங்கன்னா தனியாக கொடுத்துருவாங்க. லூப்போடு கேட்டு வாங்கிக்கோங்க. ஓகே, நம்ம நார்மலாக கொக்கி எப்படி ஸ்டிச் பண்ணுவோமோ அதே மாதிரி தான். நான் இங்கே 4 strands த்ரெட் எடுத்திருக்கேன், 4 பட்டை நூல் எடுத்திருக்கேன். ஜஸ்ட் இது வந்து 2 சைடில் மட்டும் ஹோல் இருக்கும். நம்ம அதை அப்படியே ஸ்டிச் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் நார்மல் ஹூக் அண்ட் ஐ எப்படி வைப்பீங்களோ அதே மாதிரி தான் இந்த ஹோலில் நீங்கள் வந்து லாக் பண்ணிக்கணும். 2 சைடு ஆஃப் ஹோல்லையும் நீங்கள் லாக் பண்ணிக்கணும். ஒரு 4-5 ஸ்டிச் வர மாதிரி போட்டுக்கோங்க. ரொம்ப அதிகமாகவும் கொடுக்காதீங்க, ரொம்ப கம்மியாகவும் கொடுக்காதீங்க. ஓகே, இப்போ நான் இங்கே 4 ஸ்டிச் கொடுத்துட்டேன். அப்படியே நீடில் இன்செர்ட் பண்ணி எடுக்கிறேன். ராங் சைட் கொண்டு போகல, உள்ளுக்குள்ளேயே இன்செர்ட் பண்ணி எடுத்து இன்னொரு சைடு ஹோல் இருக்குல்ல அதில் ஒரு 4 ஸ்டிச் கொடுத்து லாக் பண்ணி எடுத்துக்கலாம். ஈஸி தான், ரொம்ப ரொம்ப ஈஸி தான் இது ஸ்டிச் பண்ணுறது. 4 ஸ்டிச் கொடுத்து லாக் பண்ணிவிட்டு ராங் சைடுக்கு டர்ன் பண்ணிக்கோங்க. நீடில் ராங் சைடுக்கு இன்செர்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த இடத்துல லாக் போடுங்க. ஓகே, மேலே நீங்கள் லாக் போட்டிங்கன்னா அது நல்லா இருக்காது, நீட்டாக இருக்காது. ஸோ நீங்கள் ராங் சைட் டர்ன் பண்ணிவிட்டு லாக் போட்டு எக்ஸஸ் த்ரெட்டை கட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், லூப் அட்டாச் பண்ணியாச்சு. இப்போ இதே மாதிரி 4 strands த்ரெட் எடுத்துக்கோங்க. நம்ம ஹூக் வைக்கிறதுக்கு எந்த இடத்துல மார்க் பண்ணுமோ அந்த இடத்துல ஹூக் வச்சுக்கலாம். கரெக்டாக உங்களோட சென்டர் ப்ளீட் எந்த இடத்துல எண்ட் ஆகுதோ அந்த இடத்துல நம்ம வந்து இந்த கொக்கியை வச்சுக்கலாம்.
ஜஸ்ட் இதில் வந்து 3 ஹோல் இருக்கும், பாட்டமில் 1 டாப்பில் 2ன்னு சொல்லி 3 ஹோல் இருக்கும். சேம் அதே மாதிரி தான் ஒரு 4-5 ஸ்டிச் நீங்கள் கொடுத்து எடுத்துக்கோங்க. ரொம்ப அதிகமாக கொடுக்க வேண்டாம். நீங்கள் 4 பட்ட த்ரெட் எடுக்கிறீங்கன்னா த்ரெட்டு திக்காக தான் இருக்கும். ஸோ 4 ஸ்டிச் போதுமானது. இதே மாதிரி நீங்கள் உள்ளுக்குள்ளேயே இன்சர்ட் பண்ணி டாப்பில் உள்ள ஒரு ஹோல் கிட்ட எடுத்துக்கோங்க. அதே மாதிரி ஒரு 4 ஸ்டிச் போட்டுக்கோங்க. போட்டு உள்ளுக்குள்ளேயே இன்சர்ட் பண்ணி லெஃப்ட் சைடில் உள்ள ஹோலுக்கு எடுத்து அங்கே ஒரு 4 ஸ்டிச். ஓகே, இது வந்து பார்த்திங்கன்னா உள்பக்கம் தான். ஸோ நீங்கள் லாக் இங்கேயே போட்டுக்கலாம். நீங்கள் ராங் சைடில் இன்சர்ட் பண்ணி போட முடியாது, ஏன்னா இதுதான் ராங் சைட், இன்னொரு பக்கம் ரைட் சைட். ஓகே, இங்கேயே நீங்கள் வந்து இந்த சைடு 4 ஸ்டிச் கொடுத்துட்டு லாக் பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. முந்தி பார்ட்லேயும் நீங்கள் வந்து ரா எட்ஜஸ் ஃபினிஷ் பண்ணணும். 1/2 and 1/2க்கு ஃபோல்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இன்னொரு பக்கம் ஒரு பக்கம் அடித்த மாதிரி இன்னொரு பக்கம் அடித்து எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். இதை வந்து கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது நல்லா நீக்கின மாதிரி இருக்கும். கொஞ்சம் அமுத்தி விட்டிங்கன்னா நல்லா லாக் ஆகும். அப்படி நீக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா ஈஸியாக ஓப்பன் ஆகிடும். அதுக்காக தான். சாரி ரெடி. இதுதான் நம்ம பிடிச்ச டாட் லாக். இங்கே நம்ம ஹூக் வச்சுருக்கோம். கரெக்டாக இந்த இடத்துல இப்படி வர மாதிரி இந்த இடத்துல ஒரு லாக் அண்ட் இது எங்கே வருதோ அந்த இடத்துல ஒரு ஹூக் வச்சு போடுறதாலும் போட்டுக்கலாம். இப்போது இந்த இடத்துல இது நான் வேர் பண்ணுறேன். கரெக்டாக இது சென்டரில் வர மாதிரி நீங்கள் வேர் பண்ணணும். ஓகே, லாக் பண்ணியாச்சு. கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இதை அவ்வளோதான். சாரி, இது நீங்கள் ப்ளீட் பண்ணுறதுனாலும் ப்ளீட் பண்ணிக்கலாம், இல்லை 1 ப்ளீட்டாக விடுறதுனாலும் 1 ப்ளீட்டாக விட்டுக்கலாம். ஓகே, நான் ப்ராப்பராக கட்டி இன்ஸ்டாவில் ஒரு போஸ்ட் போடுறேன். சார் டன். இந்த இடத்துல எப்படி ப்ளீட்ஸ் ரெடியாக இருக்கும்.